ஸோ வெல்கம் பேக் நண்பா. ஸோ சர்வைவர் சீரிஸ் 2024 வந்து ஓஜி பிளட் லைன் வெர்சஸ் நியூ பிளட் லைன்கான வந்து வார் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. அந்த வார் கேம்ஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், என்னெல்லாம் சாக்கர் திங்ஸ்லாம் நடக்கலாம், யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணலாம், இந்த மென்ஸ் வார் கேம் சம்பந்தமா எல்லா ஸ்பெகுலேஷனும் ஷாக்கிங் திங்ஸும் இந்த வீடியோல வந்து நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ கரண்ட்லி ஓஜி பிளட் லைனுக்கும் 5th மெம்பர் கஷ்டாங்க அண்ட் நியூ பிளட் லைனுக்கும் 5 பேர் இருக்காங்க. ஸோ ஓஜி பிளட் லைன் வந்து ஒரு பெட்ரியல் வரப்போது, ஒரு பிக்கஸ்ட் ஹீல் டர்ன் வந்து நடக்க போகுது. ஐநோ நீங்க சிஎம் பங்க்னு நினைக்கிறீங்க, அட இல்லப்பா சிஎம் பங்க் இல்ல, அது வந்து சேமி ஜெயின். ரீசென்ட்லி ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோட்ல வந்து பேக் ஸ்டேஜ்ல ஓஜி பிளட் லைன் வந்து உட்காந்துப்பாங்க அண்ட் சாமி ஜெயின் வந்து கையிலேருந்து ஏதோ சைட்லேருந்து தூக்கி போடுவார். சில பேர் வந்து அது வந்து டிவியோட ரிமோட்டுன்றாங்க, சில பேர் வந்து அது வந்து மொபைல் ஃபோனுன்றாங்க. ஸோ WWE வந்து அந்த சீனை வச்சு ஏதாவது லீட் பண்ணி ஏதாவது பெருசாக கூட்டின்னு போனோம்னா WWE வந்து ஈஸியாக வந்து பெருசாக ஏதாவது பிளான் பண்ணலாம். அந்த பெரிய பிளான் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளுக்கே வந்து சீக்கிரமா இல்லையா, ஓஜி பிளட் லைன் வந்து சீக்கிரமா ரீயூனைட் ஆயிட்டாங்க. WWE வந்து நினச்சிருந்தா ஓஜி பிளட் லைனோட பெரிய ரீயூனைட் ஸ்டோரி வந்து போட்டிருக்கலாம். ஆனால் WWE வந்து என்ன காமிச்சாங்கன்னா, ரோமன் தனியாக வராரு, நியூ பிளட் லைன் வந்து போட்டு தள்ளிடுறாங்க அவரை. ஸோ எல்லாரும் இவ்வளோ சீக்கிரமா ஏன் ரீயூனைட் ஆனாங்கன்னா, மேபி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம், மேபி அவங்க வந்து ரோமன் ரிங்ஸ் மேலே வந்து டர்ன் பண்ணலாம். இப்போ ஜே அண்ட் ஜிமி வந்து டர்ன் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அது வந்து எனக்கு தெரியல. ஆனால் சாமி ஜெயினுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ சாமி ஜெயின் வந்து ரோமன் வந்து துரோகம் பண்ற வந்து ரீசன் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கெவின் ஓவன்ஸா இருக்கலாம். எப்படின்னு சொல்ற கேட்டுக்கோங்க. ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் ஏன் போட்டு தள்ளி இருப்பாருன்னா, ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து டீம் அப் பண்ணிப்பாங்க. கொஞ்ச நாள் பழகின ஃப்ரெண்ட்ஷிப்பே அவர் வந்து போட்டு தள்ளிட்டாரு. சாமி ஜெயின் கூட தான் வந்து ரோமன் கூட வந்து இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க. சாமி ஜெயினை வந்து ஏன் அட்டாக் பண்ணல, சாமி ஜெயினை வந்து அட்டாக் பண்ணிருக்கணும், ஆனா பண்ணல. ஸோ இது வந்து கெவின் ஓவன்ஸோட பிளானா கூட இருக்கலாம். ஸோ சாமி ஜெயின் வந்து ஓஜி பிளட் லைனை வந்து பிட்ரே பண்றது ஒரு லாங் டர்ம் ஸ்டோரி லைனா கூட இருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சாமி ஜெயின் அண்ட் சோலோ சிக்கா வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து பேசின்னு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பேசினாங்க, எது பேசினாங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ இந்த பிளட் லைன் சம்பந்தமா வேற என்ன நடக்கலாம்னா, நம்மளோட த பீப்புள் சாம், த ஃபைனல் பாஸ், த ராக் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ த ராக் வந்து பேட் பிளட்லயே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. 3, 2, 1 செத்திங்கடான்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் த ராக்கோட அப்பீரியன்ஸ் வந்து நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ மேபி அவர் வந்து சர்வைவர் சீரிஸ் மெயின் ஈவெண்ட்ல வந்து வரலாம். ஸோ இந்த வாட்டி வந்து அந்த ரேம்ப் ஆடியே நின்றுட்டு அந்த கதையெல்லாம் இருக்காது. இந்த வாட்டி அவர் வந்தார்னா மேபி அவர் வந்து சோலோ சிக்கோவா இல்லைன்னா ரோமன் ரெயின்ஸை வந்து ஃபேஸ் டு ஃபேஸா நிற்கலாம். இல்லைன்னா த ராக் வந்து ரிவீல் கூட பண்ணலாம், நான் வந்து நியூ பிளட் லைனோட பாட்டுன்னு. அண்ட் சர்வைவர் சீரிஸ் இந்த வார் கேம்ஸ்ல வந்து வேற என்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நம்ம வந்து பார்க்கலாம்னா, அதை வந்து சிஎம் பங்க் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பிட்ரேல் பண்ணலாம். ஏன்னா பாவல் ஹெமன் வந்ததுலேருந்து ரோமனோ சொல்லி நிற்காரு, அவர் வந்து என்னோட வாய்ஸ் மேன்னு. அண்ட் சிஎம் பங்கோ அதான் சொல்றாங்க, அவர் வந்து உனக்கு முன்னாடியே எனக்கு வாய்ஸ் மேன்னு. அண்ட் WWE வந்து நிறைய டிஷர்ட்ஸ்லாம் வந்து ஷாப்பில் வந்து போடுறாங்க. ரோமனோட டிஷர்ட்ல வந்து 1316ன்னு போட்டிருக்கோம், கீழே வந்து வாய்ஸ் மேன்னு இருக்காது. ஆனால் அதே சிஎம் பங்கோட டிஷர்ட்ல வந்து அவர் வந்து 436 என்னன்னு சரியா தெரியல, ஆனால் அவர் டிஷர்ட் கீழே வந்து பாவல் ஹெமன் வந்து வாய்ஸ் மேன் எழுதியிருக்காரு. அண்ட் பாவல் ஹெமன் ரிட்டர்ன் பண்ணதுலேருந்து அவர் வந்து ரோமன் கூட தான் 100% இருக்காருன்னு வந்து யாராலையும் சொல்ல முடியல. ஸோ மேபி பாவல் ஹெமன் வந்து சிஎம் பங்கை வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவோட இருங்க பாய் மூமெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ பிரான்சன் ரீடுக்கும் செத் ராலன்ஸுக்கும் வந்து ஃபியூட் போயின்னு இருந்தது, ஆனால் அது வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அப்படியே சடன்லி வந்து நிறுத்திட்டாங்க. பிரான்சன் ரீடு வந்து நியூ பிளட் லைன் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ சர்வைவர் சீரீஸ்ல வந்து செத் ராலன்ஸ் வந்து பிரான்சன் ரீட் மேல வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ அதனால பிரான்சன் ரீட் வந்து இந்த மேட்சை வந்து கம்பீட் பண்ற மாதிரி இல்லாத ஒரு காரணத்தால் வந்து நியூ பிளட் லைனுக்கு வந்து ஒரு புது மெம்பர் வந்து தேவைப்படலாம். ஸோ இப்படி நடந்தா நியூ பிளட் லைன் வந்து யார் ஜாயின் பண்ணுவான்னு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லலாம். பர்சனலா எனக்கு வந்து ராக் இல்லைன்னா பிராக், செத் ராலன்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதுல தான் சில சர்வைவர் சீரிஸ் மென்ஸ் வார் கேம்ஸோட சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்.